அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் பார்க்க இருக்கும் பதிவானது சாகா வித்தை அருளிய சித்தர்களின் யோக நெறிமுறைகள் பற்றி பார்ப்போம். இதற்கு முந்தைய பதிவான ஓம் எனும் விஞ்ஞான விளக்கத்தையும் நாம் அறிந்து கொண்டோம். இப்போது அடுத்த பதிவான மனிதன். இந்த மனிதன் எத்தனை காலங்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தான் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். மனிதன் சுமார் 2.5 லட்சம் வருடத்திற்கு முன்பு தோன்றிய மனித இனமாகும். காலங்கள் பல கடந்த பிறகு தாங்கள் செய்யும் தொழிலுக்கு ஏற்றாற்போல் தங்களை 4 வகைகளாக, அதாவது வருணாசிரமப்படி பிரித்து கொண்டார்கள். அவை என்னன்னு பார்க்கலாம். பிராமணர்கள். முதலாவதாக பிராமணர்கள். இவர்கள் வேதத்தை கற்பிப்பவர்களாகவும் வேதங்களை ஓதுபவர்களாகவும் இருந்தார்கள். இரண்டாவதாக சத்திரியர்கள். இவர்கள் நாட்டை காக்க போராடும் வீரனாகவும் நாட்டை ஆள்பவர்களாகவும் வாழ்ந்தார்கள். மூன்றாவதாக வைசியர்கள். இவர்கள் வணிகம் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தார்கள். நான்காவதாக சூத்திரர்கள். இவர்கள் மனிதர்களுக்கு தேவையானவைகளை உற்பத்தி செய்து கொடுப்பவர்கள். ஐந்தாவதாக ஒரு இனம் உண்டு. அவர்கள் காட்டுவாசிகள். இயற்கையோடு இயற்கையாக வாழ்பவர்கள் இவர்கள். தன் இனத்தை 4ஆக பிரித்து கொண்ட மனிதன் தன் வாழ்க்கை முறையையும் 4ஆக பிரித்து கொண்டான். அவையும் நாம் பார்க்கலாம். ஒன்றாவதாக பிரம்மச்சரியம், இரண்டாவதாக கிரகஸ்தம், மூன்றாவதாக வானப்பிரஸ்தம், நான்காவதாக சந்நியாசம். இந்த பிரம்மச்சரியம் என்பது திருமணம் ஆகாதவர்கள், அதாவது விந்து சக்தியை வெளியே விடாதவர்கள் என்பது. இரண்டாவதாக கிரகஸ்தம், மனைவியோடு இல்லறத்தில் இருப்பவர்கள் இவர்கள். மூன்றாவதாக வானப்பிரஸ்தம், தன் குடும்ப கடமைகளை முடித்த பிறகு கணவன் மனைவியும் குடும்பத்தில் இருந்து கொண்டே துறவரம் கொள்பவர்கள் இவர்கள். நான்காவதாக சந்நியாசம், தன் குடும்பத்தோடு வாழ்ந்து பின் அதிலிருந்து விலகி பிரம்மச்சரியம் மேற்கொண்டு இறைவனை அடைய பிராயச்சித்தம் செய்பவர்கள். இப்படி தன்னைத்தானே பல பிரிவுகளாக பிரித்து கொண்ட மனிதன் ஆதியில் இடி, மின்னல், காட்டு விலங்குகள், இருட்டு, விஷ ஜந்துக்கள் போன்றவற்றை கண்டு பயந்து நாளடைவில் தன்னைத்தானே காத்து கொள்ள ஆயுதங்கள் செய்யவும், குடில்களை கட்டி கொள்ளவும், தீயை வளர்க்கவும் கற்றுக்கொண்டான். ஆனாலும் பயம் அவனை விட்ட பாடில்லை. அதற்கு தீர்வாக இடி, மின்னல், மரம், அக்னி, சூரியன் போன்றவற்றை வணங்க ஆரம்பித்தான். காலப்போக்கில் அக்னி, சூரியன் போன்றவற்றிற்கு ஒரு உருவமும் கொடுத்தான். அந்த உருவத்திற்கு தேவதை என பெயர் சூட்டி வணங்கினான். காலப்போக்கில் தேவதைகளை வணங்க மந்திரங்களையும் வேதங்களையும் தோற்றுவித்தான். கடவுளை அடையும் வழியையும் ஆராய ஆரம்பித்து வெற்றியும் கண்டான். கடவுளை அடைய பல வழிமுறைகளையும் மார்க்கங்களையும் ஆதியில் ஞானிகள், சித்தர்கள், மகான்கள், முனிவர்கள் இவர்கள் எல்லாம் எடுத்து உரைத்திருக்கின்றார்கள். அந்த முறைகளை பற்றி இனி பார்ப்போம். சித்தர்கள் யார்? சித்தத்தை வென்றவர்கள்தான் சித்தர்கள். சித்தம் என்பது மனது. மனதை வென்று காலத்தால் அழியாத புகழ் பெற்றவர்கள் சித்தர்கள். பல 1000 வருடங்களுக்கு தேகத்தை அழிக்காமல் காப்பாற்றி அதன் இரகசியங்களை மனிதர்களுக்கு பாடல் வரிகளில் கொடுத்திருக்கின்றார்கள். திருமூலர் பற்றி நாம் பார்க்கலாம். அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்னு. சித்தர்கள் கூறிய இரகசிய கருத்துக்கள் உண்மைதானா என்பதை ஆராய்ச்சி செய்யும் முன் நாம் ஆராய வேண்டியது பிரபஞ்சம், உயிர், இறைவன் போன்றவற்றை நாம் இவர்களை பற்றி நாம் ஒரு முடிவுக்கு வர பயன்படுத்தும் முக்கிய ஆதாரங்கள் 3 இருக்கிறது. ஒன்று, அவை பிரத்யட்சம், இரண்டாவதாக யோகம், மூன்றாவதாக அனுபவ வாக்கு. இந்த பிரத்யட்சம் நம் ஐம்புலன்களால் அறியக்கூடியது பிரத்யட்சம் ஆகும். நெருப்பு என்பதை கண்ணால் பார்க்கிறோம், தொட்டால் சுடுகிறது, அதன் வாசனையை
அதன் வாசனையை மூக்கு உணர்த்துகிறது. ஆதாரபூர்வமான ஒன்று பிரத்யட்சமாகும். இரண்டாவதாக யூகம். தொலைதூரத்தில் புகை வருகிறது. நம் கண்களால் அதை காண்கின்றோம். கையால் தொடவில்லை, நாசியால் நுகரவும் இல்லை. ஆனால் புகை வருவதை கணித்து அங்கே தீப்பற்றி நெருப்பு எரிகிறது என்று அறிகிறோம். இதுவே யூகமாகும். மூன்றாவதாக அனுபவ வாக்கு. மேற்கண்ட பிரத்யட்சம் யூகம் இல்லாமலேயே பலவற்றை நாம் தெரிந்து கொள்கிறோம். உதாரணமாக, இரவில் வெகு தூரத்தில் உள்ள மலையில் வெளிச்சம் தெரிகிறது என்று வைத்துக்கொள்வோம். நம் புலன்களுக்கு அது எட்டுவதில்லை. ஆனால் அந்த மலையில் இருந்து வந்த ஒரு அறிஞர் அல்லது அனுபவசாலி அந்த வெளிச்சம் அங்குள்ள மனிதர்கள் தீ வைத்திருக்கிறார்கள், அதனால்தான் வெளிச்சம் அங்கிருந்து வருகிறது என்று கூறுகிறார். இந்த அனுபவசாலி சொல்லியதன் அடிப்படையை ஆதாரமாக வைத்துக்கொண்டு அந்த வெளிச்சம் நெருப்பு என்று அறிகிறோம். அவர் மீது சந்தேகப்பட்டால் நாம் தான் அந்த மலைக்கு சென்று உறுதி செய்து கொள்ள வேண்டும். அதுபோல சித்தர்கள் உடற்கூறுகளை ஆராய்ந்து பிறவி இல்லாத பேறு நிலை, முக்தி நிலையை அடைய அவர்கள் ஞான மார்க்கத்தை போதித்து அறிவுறுத்துகின்றனர். அதனால் அவர்கள் கூறிய தன் பேரில் சந்தேகப்படாமல் அவர்கள் வழி சென்று பார்ப்போமாக. சித்தர்கள் இறை நிலையை அடையும் வழியை 4ஆக பிரிக்கின்றனர். அவை சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்பன. இந்த முதலாவதாக சரியை என்பது சரீரத்தால் இறைவனுக்கு தொண்டு செய்தல், கோவில்களை சுத்தம் செய்தல், மாலை தொடுத்தல் என்று சதா இறைவனையே நினைத்து செய்யும் முறையாகும். இரண்டாவதாக கிரியை, சுவாமிகளுக்கு செய்யும் அபிஷேகம் மற்றும் ஆராதனை முறைகளை கூறுகிறது. மூன்றாவதாக யோகம். இது தியான முறைகள். தியானத்தில் மனதால் ஒன்றை பற்றி இருப்பது, அதாவது எண்ணி இருப்பதே யோகமாகும். மூன்றாவதாக ஞானம். தனக்குத்தானே தற்பரமாய் நிஷ்டையில் கூடியிருத்தல். இந்த நிஷ்டையில் எதையும் பற்றாமல் பிரம்மத்தில் ஒடுங்குவது, அதாவது எண்ணாமல் இருப்பது ஞானம். முன்பு கூறிய இறைநிலையை 2 மார்க்கமாக பிரிக்கலாம். அவையும் நாம் பார்க்கலாம். சரியை, கிரியை இது பக்தி மார்க்கமாகும். யோகம், ஞானம் என்பது ஞான மார்க்கமாகும். எந்த மார்க்கமாக இருந்தாலும் குறிக்கோள் இறைவனை அடைவதுதானே என்று எண்ணலாம். ஆனால் ஒவ்வொரு இறைநிலை வழியிலும் அதன் முடிவான முக்தி நிலையை அடைந்த பிறகு பரமாத்மாவிற்கு எவ்வளவு அருகில் இருக்கிறோம் என்பதை கவனிக்க வேண்டும். அவற்றையும் பற்றி பார்ப்போம். சரியை மூலம் அடையும் பதவி சாலோகம். இது 4ஆம் நிலையை கொண்டது. கிரியை மூலம் அடையும் பதவி சாமீமம் என்பது 3ஆம் நிலையை கொண்டது. யோகம் மூலம் அடையும் பதவி சாரூபம் 2ஆம் நிலையை குறிக்கிறது. 4ஆவதாக ஞானம். இந்த ஞானம் மூலம் அடையும் பதவி சாயுக்னம், அதாவது முதல் நிலையை குறிக்கிறது. அதாவது பரமாத்மாவிற்கு மிக அருகில் இருப்பதாக இந்த முதல் நிலையை குறிக்கிறது. எந்த நிலை இருந்தால் என்ன, முக்தி அடைந்து விட்டால் போதாதா என்று நினைக்கலாம். ஆனால் அதிலும் ஒரு வில்லங்கம் இருக்கிறது. முக்தி அடைந்த ஆன்மாக்கள் பரமாத்மாவிற்கு பல்வேறு நிலைகளில் இருந்த போதும் காலங்கள் கனிய கனிய அந்த ஆத்மாக்கள் மெதுவாக கீழே இறங்க ஆரம்பித்து மறுபடியும் பிறவி சாகரத்திற்கு வந்துவிடும். ஆனால் ஞானம் அடைந்து முதல் நிலையில் உள்ள புண்ணிய ஆன்மாக்கள் மறுபடியும் பிறவி வருவதற்கு ஆயிரக்கணக்கான வருடங்கள் ஆகும். விதிவிலக்காக பூமியில் அதர்மம் தலை தூக்கி நியாயங்கள் நிலையற்று போகும் பொழுது அவர்கள் நினைத்தால் அவதார புருஷர்களாக பூமியில் பிறவி எடுத்து மாயையில் சிக்காமல் மறுபடியும் வந்த இடத்திற்கு செல்வார்கள். மேற்படி கூறிய சரியை, கிரியை, யோக, ஞான மார்க்கங்களில் யார் யாருக்கு எந்த வழியில் முடியுமோ அவரவர்கள் அந்தந்த வழியில் செல்லலாம். ஆனால் பிறவிக்கு வராமல் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பரமாத்மாவிற்கு அருகிலேயே ஆனந்தமாய் இருக்கும் சாயுக்னம் நிலையை அடைவதையே சித்தர்கள் ஆணித்தரமாக ஞான மார்க்கத்தில் உபதேசிக்கின்றனர். பக்தி மார்க்கம் என்பது ஆரம்பகால வழிபாடு என்றும் ஆண் 16 வயது வந்தவுடன்
ஆண் 16 வயது வந்தவுடன் பக்தி மார்க்கத்திலிருந்து ஞான மார்க்கம் வர விளைகின்றனர் சித்தர்கள். அதனால் பக்தி மார்க்கத்தை அவர்கள் குறை கூறவில்லை. அவர்களுடைய பாடல்கள் அனைத்தும் கடவுளை நிந்திப்பது போல வெளியில் தோன்றினாலும் உட்கருத்துக்கள் தனக்குள் ஒளிந்து கொண்டிருக்கும் ஆன்மாவை உணர்ந்து அதில் லயித்து இருப்பதையே கூறுகிறார்கள். இதை சிவவாக்கிய சித்தர் பாடும் சில பாடல்களையும் பார்ப்போம் வாருங்கள். கோயிலாவதேதடா குளங்களாவதேதடா, கோவிலும் குளங்களும் கும்பிடும் குளமாரே, கோவிலும் மனத்துள்ளே குளங்களும் மனத்துள்ளே, அழிவதும் ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லையே. அதேபோல் ஆலயங்கள் ஏனையா, அபிஷேகங்கள் ஏனையா, கோலக்கொடிகள் ஏனையா, கொட்டி முழக்கங்கள் ஏனையா, பாலும் பழமும் வைத்து நிதம் பணிந்து நிற்பது ஏனையா, சிவம் பேணும் உள்ளத்தை தெய்வம் தேடி வாராதோ என்றும் மேலும் ஒரு பாடு. பூவும் வேண்டாமே பழம் பொரியும் வேண்டாமே, மேவின் உள்ளன்பே தேவி விரும்பும் நல்லமுதாம், குருடர் கூடி நின்று கற்பூரம் கொளுத்தி காட்டுவதால் சிறிதும் நன்மையுண்டோ, இதனை சிந்தனை செய்வாயே என்று கூறுகிறார் சிவவாக்கிய சித்தர். கோவில் குளங்களுக்கு செல்ல வேண்டாம் என்றும் பூவும் பழமும் பால் அபிஷேகங்களும் வேண்டாம் என்றும் கூறும் சித்தர்கள் வேறு எதைத்தான் செய்ய சொல்கிறார்கள் அப்படின்னும் சிலர் கேள்வி கேட்பாங்க. சிவவாக்கிய சித்தர் என்ன செய்ய சொல்கிறார் என்று பார்ப்போம் வாருங்கள். நெற்றியில் இயங்குகின்ற நீல மாவிளக்கினை உய்த்துணர்ந்து பாரடா உள்ளிருக்கும் ஜோதியை, பத்தியில் தொடர்ந்தவர் பரமயம் அதானவர், அத்தலத்தில் இருந்த பேர்கள் அவர்கள் எனக்கு நாதரே என்று கூறுகிறார். இரு புருவ மத்தியில் ஜோதி வடிவமாக விளங்கும் ஆன்மாவை உணர்ந்து ஒடுங்கச் சொல்கிறார். நீல மாவிளக்கு என்பது ஆக்கினை சக்கரத்தின் நிறமாகும். மேலும் திருமூலர் மகன் சொல்கிறார், அணுவில் அணுவினை ஆதி பிராணனை, அணுவில் அணுவினை 1000 கூறிட்டு, அணுவில் அணுவினை அணுக வல்லார்க்கு அணுவில் அணுவை அணுக அகலும் ஆமே என்று நெற்றியில் உள்ள ஆன்மா என்ற அணுவை 1000 பிரிவுகளாக்கி பின் அந்த அணுவில் ஒடுங்கினால் பின் அந்த அணுவும் அகன்று விடும் என்று கூறுகிறார். ஆத்மா மனிதனின் உடலில் எங்கே இருக்கிறதை அடுத்த பதிவில் பார்ப்போம்.